இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வயசுல இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னா எந்த வயசுல எதை சொல்லி கொடுக்கும்? சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறது நல்லது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையுமே அபியூஸ் தான் நடக்குது. அப்படி பார்த்தா வந்து செக்ஸ் எஜுகேஷன் ஸ்மால் ஏஜ்லேருந்து சொல்லி கொடுக்கறதுனால குழந்தைய ரேப் பண்ணாமல் இருப்பாங்களா? அப்படிலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. மேபி அந்த ஜென்ஸ்லாம் வந்து படித்தவங்களா இருக்காங்கன்னா கொஞ்சம் மாறுறதுக்கு வழிகள் இருக்கு. ஒரு 60% நடக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து அது குறையும். ஒரு 100%க்கு அபியூஸ் நடக்கிறது மேக்ஸிமம் அப்படிதான் நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸால தான், நம்ம போடுற ட்ரெஸ்ல தான் வந்து சில பேர் அட்ராக்ட் ஆகுதுன்னு. அப்படி பார்த்தா குழந்தைங்கலாம் என்ன சொல்றது, அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. அட்ராக்டிவான மார்பகங்களோ இல்லை வந்து வேற எந்த செக்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரோ எதுவும் கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்கிட்ட என்ன இது பண்ணுச்சு? அப்போ அந்த ரூட் காஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு நம்ம சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா, நீ பாக்குற எல்லா பொண்ணுங்களும் சரி எல்லாருமே உன் அம்மா தான், உன் அம்மா நீ எப்படி பாக்குறியோ அதே மாதிரிதான் மத்தவங்களையும் பார்க்கணும்னு நினைச்சா அவன் மாத்தி பார்க்க மாட்டான். கண்டிப்பா. ஸோ அது ஸ்மால் ஏஜ்ல இருந்தே செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஃபுல்லா எல்லாத்துலயுமே அப்படிதான். நம்ம கண்ட்ரியில வந்து அது இல்லை. நம்ம வந்து அதை பெருசா பேசுவோம். 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடிலாம் அது தெரியாது. ஸோ அதை வந்து ஸ்மால் ஏஜ்ல இருந்து குட் டச்னா என்னது, பேட் டச்னா என்னது, அது என்ன எப்படின்றது அப்பந்தே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸ்கூல்லே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், பேரண்ட்ஸ் சொல்லி தரத விட. ஓகே. இப்போ